நம்மளால ஒழுங்கா படிக்கவே முடியலையே, எப்படி நம்மளால வேலைக்கு போக முடியும் இப்படிலாம் சொல்லும். ஒரு வியாபாரத்தை துவக்க நினைக்கின்ற பொழுது உனக்கெல்லாம் வியாபாரம் செட் ஆகுமா, நீ தோத்துதான் போவ, உனக்கு வியாபாரம் நுணுக்கமே தெரியாது, இப்படி எல்லாம் மனசு சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே தடை கற்களை போட்டுக்கொண்டே இருக்கும். அது மாதிரிதான் மூசா நபிக்கு தடை கற்களை போடுகிறது உள்ளம். மனம் தாழ்வு மனப்பான்மையை போடுகிறது. அந்த தடை கற்களை எப்படியெல்லாம் மூசா நபி அவர்கள் வென்றார்கள். லா தகாஃபா, நீங்கள் இருவரும் அஞ்சாதீர்கள், இன்னி மஅகுமா அஸ்மஉ அரா, நான் உங்க ரெண்டு பேரோடையும் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நீங்க போங்க, என் உதவி உங்களோட எப்போதும் இருக்குது, என் மேல் நம்பிக்கை வச்சு போங்கன்னு அல்லாஹ் சொன்ன உடனே எல்லா தாழ்வு மனப்பான்மையும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து உடை தெரிக்கப்படுகிறது. ஃபிரௌன்ட்ட போய் நிக்கிறாங்க. அதுவரை தயங்கி கொண்டிருந்த மூசா நபி, பேசுவதற்கு யோசித்துக் கொண்டிருந்த மூசா நபி, தன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று கவலைப்பட்டு ஒடுங்கி போயிருந்த மூசா நபி தெளிவாக அல்லாஹ்வின் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் கூறும் மனோ தத்துவம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக மார்க்கம் மனதை பக்குவப்படுத்துவதற்கு சொல்லித் தருகின்ற வழிமுறைகளை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று மார்க்கம் சொல்லித் தருகின்ற வார்த்தை எவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த வார்த்தை என்பதையும், அது ஒரு மனிதனுடைய மனதை எப்படி பக்குவப்படுத்துவதற்கு தகுந்த வார்த்தை என்பதையும் நாம் பார்த்து, அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் சந்தித்த பிரிவுகளின் பொழுதும் அவர்கள் சந்தித்த பொருளாதார நெருக்கடியின் பொழுதும் எப்படி தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்கின்ற தகவல்களை நேற்றைய தினம் அறிந்தோம். அந்த வழிமுறையில் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான பாடங்களை நமக்கு கற்றுத்தருகின்ற வரிசையிலே உஹது போரையே ஒரு உளவியல் பாடமாக பயிற்சியாக இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரிலே ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய படைக்கு, இஸ்லாமிய படைக்கு வெற்றி இருந்தாலும் சிலர் செய்த தவறின் காரணமாக போரினுடைய பிற்பகுதி அப்படியே தலைகீழாக மாறி எதிரிகளுடைய கைகள் ஓங்கி இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், சஹாபாக்கள் மிகப்பெரிய அளவிலே சேதம் ஏற்படுத்தப்பட்ட அளவிற்கு அவர்கள் எதிரிகளால் தாக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கின்ற அளவுக்கு வதந்திகள் பரவியது. நபிகள் நாயகத்தினுடைய கடவாய்ப்பற்கள் உடைக்கப்பட்டு முகமெல்லாம் ரத்தம் வழிகின்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள். இப்பேற்பட்ட கைசேதம் அடைந்தவுடன் ஒடுங்கி போயிருக்கின்ற நபித்தோழர்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதமான அழகிய ஆறுதலை கொடுத்தான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஆல இம்ரானின் அந்த உஹது போரினுடைய நிகழ்வுகளை அப்படியே தொடர்ச்சியாக பேசி வருகிறான். அதில் இறைவன் சொல்லுகின்ற பொழுது, வலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நம்பிக்கை இருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். உங்களுடைய மனம் தளர்ந்து விட வேண்டாம். நீங்கள் தோல்வியை சந்தித்தவுடன், எதிரிகளுடைய கைகள் ஓங்கியவுடன், எதிரிகளால் தாக்கப்பட்டவுடன் உங்களுடைய மனம் தளர்ந்து விட வேண்டாம், கவலைக்குள்ளாகிவிட வேண்டாம். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால், இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் அந்த இறை நம்பிக்கையை முன்னிறுத்தி அந்த கவலைகளை விட்டொழித்து விடுங்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதித்து விட்டு எப்படி இந்த கவலைகளிலிருந்து விடுபடுவது என்கின்ற வழிமுறையையும் அவர்களுக்கு சொல்லித் தருகிறான். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு காயம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் ஃபக்கது மஸ்ஸல் கௌம கரஹுன் மிஸ்லஹு, இந்த எதிரி கூட்டத்திற்கு இதற்கு முன்னால் இதே போன்ற காயம் ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் தோற்று போய் இருக்கிறீர்கள், இன்றைக்கு அவர்களால் நீங்கள் அடிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் ரத்தத்தை வடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் கொல்லப்பட்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய படை சேதம் அடைந்திருக்கின்றது. இப்போது நீங்கள் சேதம் அடைந்திருக்கிறீர்கள் என்றால், எதிரிகளால் அடிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால், இதற்கு முன்பாக அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், அவர்கள் பாதிப்புக்குள்ளானார்கள். இப்படி பாதிப்பு என்பது ஒருவரின் பக்கமே இருந்து கொண்டிருக்காது. நேற்றைக்கு அவர்களுக்கு இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு வரும். வெற்றி என்பது ஒரே பக்கம் இருந்து கொண்டிருக்காது. அன்றைக்கு உங்களுக்கு வெற்றி இருந்தது என்றால் இன்றைக்கு அவர்களுக்கு வெற்றி வரும். தோல்வி என்பதும் ஒரே பக்கமாக சாய்ந்து கொண்டிருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். வெற்றியும் தோல்வியும் மாறிக்கொண்டே இருக்கும், இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே ஆள் பாதிப்பை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற யாரும் கிடையாது. தில்கல் ஐயாமு தாவிலுஹா பைனன் நாஸ்,
இப்படித்தான் அல்லாஹ் காலசக்கரத்தை மக்கள் மத்தியிலே சுழல விடுகின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எந்த மனிதனும் தான் மட்டும்தான் பாதிப்படைகிறேன் என்கின்ற எண்ணத்தை மனதில் வளரவிட்டால், ஷைத்தான் அப்படியான ஒரு எண்ணத்தை மனதிலே போடுகின்ற பொழுது அதற்கான தீனிகளை போட்டு நான் மட்டும்தான் பாதிக்கப்படுகிறேன், எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு மட்டும்தான் தோல்வி வந்துகிட்டே இருக்குது, நான் தான் எப்போது பார்த்தாலும் தோர்த்து போய் கொண்டே இருக்கிறேன், எனக்கு மட்டும் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து அடுக்கடுக்கான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறது. ஒரு நோயிலிருந்து விடுபட்டால் அடுத்த நோய்க்கு ஆளாகி விடுகிறேன், பொருளாதார கஷ்டத்திலிருந்து எழுந்து நின்றேன் என்றால் நோய்க்கு ஆளாகி துவண்டு போய் விடுகின்றேன், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் நான் நினைத்ததை போல வளரவில்லை, என்னுடைய கல்வியில் என்னால் முன்னேற முடியவில்லை, ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன், பாஸ் ஆக முடியவே இல்லை, எனக்கு சரியான முறையில் வேலை கிடைக்கவில்லை, எத்தனை கம்பெனியில அப்ளிகேஷன் போட்டாலும் திரும்ப என்னிடமே வந்து விடுகிறதே தவிர நான் என்னுடைய வேலையை அடைந்து கொள்ள முடியவில்லை, எனக்கான பொருளாதார வடிகால் எதுவுமே இல்லாமல் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் இன்னும் என்னுடைய தகப்பனாரையே நான் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்படி பல்வேறு விதமான கஷ்டங்கள், கவலைகள் நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்கலாம். அப்படி ஆக்கிரமிக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்ற ஆறுதல் என்பது, இந்த நேரத்தில் உன்னுடைய மனம் என்ன சொல்லும் என்றால், நீ மட்டும்தான் கஷ்டப்படுற பாரு, மத்தவனை எல்லாம் பாரு, உலகத்துல பாரு, உன் எய்த்த வீட்டை பாரு, உன் அடுத்த வீட்டை பாரு, உன் நண்பனை பாரு, உன் சொந்தக்காரனை பாரு, உனக்கு தெரிஞ்சவனை பாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறான், நீ மட்டும்தான் கவலை கொண்டு இருக்கிறாய், உனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது, உனக்கு மட்டும்தான் துன்பம் வருகிறது என்கின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை ஷைத்தான் போட்டு மனதை கவலையிலே, ஆழமான கவலைக்கு, கவலையினுடைய உச்சிக்கே கொண்டு சென்று விடுவான். அப்ப நாம என்ன நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் சொல்லித் தர்றான், நீ மட்டும் கஷ்டப்படலை, உலகத்துல கஷ்டம் இல்லாத எந்த மனிதனும் இல்லை. இன்றைக்கு உனக்கு பொருளாதார கஷ்டம் என்றால் இன்னொருவனுக்கு நோயிலே ஒருத்தவன் தோண்டு போய் கிடக்கின்றான். நீ வேலை இல்லாமல் கஷ்டப்படுறான்னா இன்னொருத்தவன் பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுறான். இப்படி ஏதாவது ஒரு வகையிலே யாருக்காவது கஷ்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். எனக்கு வருகின்ற கஷ்டம் இன்னொருவருக்கு இல்லை என்றாலும் கூட நான் படுற எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், அவருக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுகின்ற எந்த மனிதனும் கிடையாது. ஏதேனும் ஒரு வகையிலே யாருக்காவது எல்லா மனிதனுக்கும் கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்கின்ற மிக முக்கியமான தத்துவத்தை சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வழங்கி அவர்களுடைய உள்ளத்திலே ஆறுதலை கொடுக்கின்றான். நீங்க மட்டும் கஷ்டப்படல என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்ளை பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அலுபா என்கின்ற ஒரு ஒட்டகம் இருக்குது. இந்த அலுபா என்கின்ற ஒட்டகம் இது ரேஸ் ஒட்டகங்களுக்கு மத்தியில ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. இந்த அலுபா என்கின்ற ஒட்டகம் தோர்த்ததே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் தான் எந்நாளும் ஜெயிக்கின்ற, வெற்றி பாதையிலே பயணிக்கின்ற, நபிகள் நாயகத்திற்கு வெற்றி மகுடம் சூட்டுகின்ற ஒட்டகமாக இருந்தது. இதுவரை எந்த ஒட்டகமும் அதை முந்தியதே இல்லை. அப்படியான அந்த அலுபா என்கின்ற ஒட்டகம் ஒரு கிராமவாசியினுடைய ஒட்டகத்தோடு மோதுகிறது. எங்கிருந்தோ ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர், அவருடைய ஒட்டகத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்துக்கும் போட்டி நடக்குது. அந்த அலுபா என்கின்ற நபிகள் நாயகத்தின் ஒட்டகத்தை எங்கிருந்தோ வந்த அந்த கிராமவாசியினுடைய ஒட்டகம் ஜெயித்து விடுகிறது, வென்று விடுகிறது. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே வருத்தமாக போகிறது. சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கஷ்டமாகிறது. முஸ்லிம்களுடைய உள்ளம் எல்லாம் அப்படியே கவலைக்குள்ளாகுது. எந்த அளவுக்கு கவலைனா, ஹத்தா அரஃபஹு, அவர்களுடைய முகக்குறிப்புகளிலேயே அது வெளியில் தெரிகின்ற அளவுக்கு கவலையாகுது. அவங்களுடைய கவலை அவங்களுடைய உள்ளத்துல மட்டும் இல்லை, உள்ளத்தில் இருக்கின்ற கவலையினுடைய வெளிப்பாடு, கவலை அதிகமாகி அதிகமாகி முகத்திலேயே அது தெரியுது. ரொம்ப துவண்டு போய் இருக்கிறாங்க, ரொம்ப சோர்வடைந்து இருக்கிறாங்க. இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு உளவியல் பாடம் எடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஹக்குன் அலல்லாஹ் அல்லா யர்தஃபி ஷைஉன் மின துன்யா இல்லா வலஅஹு. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் உயரத்துக்கு செல்லுகிறதோ, வெற்றிக்கு செல்லுகிறதோ, அல்லாஹ் ஒரு நாள் அதை தாழ்த்தியே தீர்வான். எப்போதுமே வெற்றி ஒரு பக்கமே சாய்ந்து கொண்டு இருக்காது, ஒரு பக்கமே வெற்றி ஏறிக்கொண்டே இருக்காது. எப்போதாவது அல்லாஹ் அந்த வெற்றியின் பாதையில் பயணிப்பவர்களுக்கு ஒரு தாழ்வை, ஒரு இழப்பை கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய நியதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வெற்றியிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறோம், லாபத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம், சந்தோஷத்தையே பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு இடி விழும், ஒரு கஷ்டம் வரும், ஒரு இழப்பு வரும். மனதையெல்லாம் ஒடுக்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நம்முடைய வாழ்வில் சந்திப்போம்.
அந்த நேரத்தில் நமக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லித் தருகின்ற வாக்குறுதி, ஒரு மனோதத்துவ உளவியல் பாடம் என்பது, அல்லாஹ் உயருகின்ற எல்லா பொருளையும் அப்படியே உயர விடுவது கிடையாது. என்றாவது ஒரு நாள் அந்த உயரத்தில் சென்ற அந்த பொருள் கீழே வந்தே தீரும். தோல்வி என்பதும் ஒரு பக்கமே இருக்காது, வெற்றி என்பதும் ஒரே பக்கம் இருக்காது. இரண்டுமே மாறி மாறி வருவதுதான் அல்லாஹுடைய கால சுழற்சி. எனக்கு இன்றைக்கு வெற்றி வருகிறது, நாளைக்கு எனக்கு தோல்வி வரும். இன்றைக்கு அவர் தோற்று கொண்டிருக்கிறார், நாளைக்கு அவர் வெல்வார். இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற நியதி. இப்படியான உளவியல் பாடத்தை நம்ம மனசுல பதிய வச்சுட்டோம்னா உயர்பவர்களை பார்த்து பொறாமையும் நமக்கு வராது, நாம தோற்று போகிற பொழுது கவலையும் நமக்கு வராது. அல்லாஹ் இது போன்ற ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு பல்வேறு விதமான கஷ்டங்கள் வருது. அப்படி கஷ்டங்கள் வருவதிலே மிக முக்கியமான கஷ்டம் என்னன்னா, நபிகள் நாயகத்தை பொய்யர் என்று அந்த மக்கள் விமர்சிப்பது ரசூலுல்லாஹ்வுடைய மனசுல அவ்வளவு கவலையாக ஆகுது. பொய்யர் ஏன் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய 40வது வயது வரை இவரை போன்ற உண்மையாளர் யாரும் இல்லை என்று பெயர் எடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தவுடன் பொய்யர் என்கின்ற பட்டம் கிடைக்குதுன்னா மனசு எவ்வளவு வேதனைப்படும். நம்ம மக்கள், நம்முடைய ஊர் மக்கள், நம்மோடு பழகியவர்கள், நம்முடைய பெரிய தகப்பனார், நம்முடைய மாமா, நம்முடைய மச்சான், நம்முடைய உறவினர், நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய குடும்பம் இதுவரை நம்மளை நம்பிக்கிட்டு இருந்துச்சு, இதுவரை நம்ம உண்மையாளர் என்று சொன்னது, இதுவரை நம்மை நம்பிக்கையாளர் என்று சொன்னது, நாம் சொல்வதை எல்லாம் நம்பியது, ஒரு பிரச்சனை என்றால் நம்மிடம் வந்து தீர்வு கேட்டது. இந்த மக்கள் திடீரென்று நம்மையே பொய்யர்கள் என்று விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த மனம் எவ்வளவு கவலை கொள்ளும். அப்படியான கவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகின்ற பொழுது அல்லாஹ் அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆறுதல் சொல்றான். என்ன ஆறுதல் தெரியுமா? சஹாபாக்களுக்கு உஹது போர்ல ஆறுதல் கொடுத்தானே, நீங்க மட்டும் வெற்றி பெறல, நீங்க மட்டும் தோத்து போகல, அந்த படையும் தோற்றுதான் போனது. இன்றைக்கு உங்களுக்கு தோல்வி, நாளைக்கு அவர்களுக்கு தோல்வி, வெற்றியும் தோல்வியும் மாறி மாறிதான் வரும் என்கின்ற ஒரு தத்துவத்தை சஹாபாக்களுடைய உள்ளத்துல பதிய வச்சானே, அதே தத்துவத்தை ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். இன்றைக்கு நீங்கள் பொய்யர் என்று விமர்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். வலக்கது குதிபத் ருசுலும் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் எத்தனையோ தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. மூசா அனுப்பப்பட்டார், ஈசா அனுப்பப்பட்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். இப்படி எத்தனையோ தூதர்கள் உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்டார்களே, அந்த தூதர்களும் மக்களால் பொய்யர் என்றுதான் விமர்சிக்கப்பட்டார்கள். ஏதோ உங்களுக்கு மட்டும் பாதிப்பு வருதுன்னு நினைக்காதீங்க. உங்க மனசு அப்படி ஒடுங்கி போயிட வேணாம். உங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில கஷ்டம் வருது, உங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது என்று உங்களுடைய மனம் ஒடுங்கி, உங்களுடைய மனம் கவலைக்குள்ளாகி விட வேண்டாம். உங்களுக்கு முன்னால எத்தனை தூதர்கள் அனுப்பப்பட்டாங்களோ எல்லாருமே மக்களால் பொய்யர் என்று விமர்சிக்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் எல்லாம் அவர்கள் பொறுமை காத்தார்கள், சகித்துக் கொண்டார்கள். அந்த கவலையை அவங்க வெளிப்படுத்தல, அந்த கவலையை வளர விடல. அந்த விமர்சனம் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த விமர்சனத்தை அப்படியே பொருட்படுத்தாமல் கடந்து சென்றார்கள். அந்த விமர்சனம் அவர்களை உருகுலைக்கவில்லை, அவர்களை உட்கார வைக்கவில்லை, அவர்களை ஒடுக்கிவிடவில்லை. அதுபோன்று நீங்களும் சகித்துக் கொள்ளுங்கள். விமர்சனம் என்பது வரதான் செய்யும். நல்லவர்களுடைய வாழ்வில் விமர்சனம் என்பது தவிர்க்க முடியாதது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உளவியல் பாடம் எடுக்கிறான். இதுதான் நமக்கு பாடம். நமக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, கவலை வரும் பொழுது நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேங்கிற எண்ணத்தை நம்முடைய மனதில் ஷைத்தான் விதிக்க பார்த்து நம்முடைய மனதை கலங்கடிக்க பார்க்கிறான் என்றால், அந்த நேரத்தில் நம்முடைய மனதுக்கு நாம சொல்ல வேண்டிய விஷயம், நான் மட்டும்தான் கஷ்டப்படல, நான் மட்டும் துன்பப்படல, நான் மட்டும் துயரப்படல, மற்றவர்களும் கஷ்டப்படுகிறார்கள், அவர் கஷ்டப்படுகிறார், இவர் கஷ்டப்படுகிறார், 10ஓடு 11ஆக அல்லாஹ் எனக்கும் கஷ்டம் கொடுத்திருக்கிறான். இந்த கஷ்டம் என்பது நிரந்தரம் அல்ல, இதிலிருந்து வெற்றியை கொடுப்பதும் அல்லாஹ் தான். வெற்றியும் தோல்வியும் கஷ்டமும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் மனித வாழ்க்கை, இறைவனுடைய நியதி என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது மிக முக்கியமான ஒரு பாடம், நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு அல்லாஹ் சொல்லி தருகின்ற ஒரு பாடம். அடுத்து பாருங்க, இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பலதரப்பட்ட வயதுடையவர்களும் சந்திக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை, வாழ்க்கையில கஷ்டம் வரும் பொழுது சேர்ந்து தூக்கமின்மையும் வந்துடுது. என்னால தூங்க முடியல, நைட்டு படுத்தா ஏதோதான் யோசனை வருது, ஒரே டிப்ரெஷனா இருக்குது, ஒரே கவலையா இருக்குது, எனக்கு யோசனைகள் வந்து கொண்டே இருக்குது, போய் படுக்கையில படுத்தா
எதெல்லாம் நடந்து முடிச்சோ, என் வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டத்தை சந்திச்சனோ, என்னென்ன துன்பத்தை சந்திச்சனோ எல்லாம் லிஸ்ட் போட்ட மாதிரி என் மனசுல வந்துகிட்டே இருக்குது. தூக்கம் என்பது வரவே இல்லை என்கின்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இளைஞர்களை பார்த்தால் அவர்கள் இந்த தூக்கமின்மை என்பது மிக முக்கிய பிரச்சனை. சமூக வலைதளத்தில் பார்க்கிறாங்க, சமூக வலைதளத்தை தேய்க்கிறார்கள், செல்போனையே பார்க்கிறாங்க. 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, தூக்கம் வரல. செல்போனை தூக்கி வச்சுட்டாலும் என்ன ஓட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது, யோசனைகள் வந்துகிட்டே இருக்குது, கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது, துன்பம் வந்துகிட்டே இருக்குது, துயரங்கள் வந்துகிட்டே இருக்குது. நான் என்னெல்லாம் வாழ்க்கையில் அடிபட்டனோ எல்லாமே லிஸ்ட் போட்ட மாதிரி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அந்த ஞாபகங்கள், நினைவலைகள் என்னுடைய தூக்கத்தையே கெடுத்து விடுகிறது. இது இன்றைக்கு சந்திக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனை. இன்சோம்னியா அப்படிங்கிறாங்க, தூக்கமின்மையால் அவதிப்படுகின்ற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை மார்க்கம் இதற்கும் அழகான ஒரு தீர்வை சொல்லுகிறது. தூக்கம் என்பது மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான விஷயம். அளவுக்கு அதிகமான தூக்கத்தை தான் மார்க்கம் கண்டிக்கிறதே தவிர, ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது எவ்வளவு தேவையோ அது ஒரு மனிதனுக்கு அவசியம் இருந்தே ஆக வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வாக, ராகத்தாக ஆக்கியிருக்கிறோம். தூக்கம் இருக்குதுல, உங்களுக்கு அது ஒரு ஓய்வு, அது ஒரு ராகத்து, அது உங்களுக்கு நிம்மதியை தரும். அப்படி உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு ஒரு நிம்மதியாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். யோசித்து பாருங்கள், அளவுக்கு அதிகமான தூக்கம் என்பது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு மனிதன் ஒரு நாளும் 7 மணியிலிருந்து 8 மணி நேரம் அளவுக்கு குறைந்தபட்சம் உறங்க வேண்டும். அதுவும் இரவு உறக்கமாக இருப்பதுதான் சிறந்தது. அதுதான் பல்வேறு நோய்களை அவனுக்கு கட்டுப்படுத்துகிறது, அவனுக்கு டிப்ரெஷனை குறைக்குது, அவனுக்கு கவலையை குறைக்குது, அவனுடைய வாழ்க்கையில சங்கடங்களை குறைக்குது என்று இன்றைக்கு மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அப்போதே நமக்கு சொல்லி கொடுக்கின்றான். 1450 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவன் நமக்கு எடுத்துரைக்கின்றான், உங்களுடைய தூக்கம் தான் உங்களுக்கான ஓய்வு, உங்களுக்கான நிம்மதி என்று சொல்லி கொடுக்கின்றான். ஆனால் இன்றைக்கு தூக்கத்தை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர். நேற்றைய தினம் கூட பார்த்தோம், உஹது போர்ல கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற சஹாபாக்களுக்கு அல்லாஹ் நிம்மதி தருவதற்கு சிறு தூக்கத்தை அவர்களுக்கு அமைதிப்படுத்துவதற்காக கொடுத்தான். அப்படிங்கிறத நேற்றைய தினம் பார்த்தோம். சின்ன தூக்கத்தை, சின்ன ஓய்வை போர்க்களத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறான். ஏன் ஏற்படுத்துறேன்னு அல்லாஹ் சொல்றான்னா, அமனத்தன், அவர்களுக்கு நிம்மதியாக ஆக்கணும். அந்த சிறு தூக்கம் என்பது ஒரு சின்ன ஓய்வை, சின்ன நிம்மதியை. கவலையில இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, நாம தோத்து போயிட்டோமே, கஷ்டத்துல இருக்கிறோமே, துயரத்துல இருக்கிறோமே, இவ்வளவு பாதிப்புக்குள்ளாயிட்டோமே, ரசூலுல்லாஹ்வை இப்படி பாதுகாக்க முடியாம ஆயிட்டோமே, இப்படியான டிப்ரெஷன்ல கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நிம்மதி தருவதற்காக சின்ன தூக்கத்தை நாம கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி தூக்கம் வழங்கப்பட்டவர்கள்லயே சில பேருக்கு தூக்கமே வரலையா. அல்லாஹ் கொஞ்சம் பேருக்கு தூக்கத்தை கொடுத்தான். அந்த கொஞ்சம் பேர் தூங்கி எழுந்திருச்ச உடனே நிம்மதியை உணர்ந்தார்கள், அந்த கவலையை மறந்தார்கள். ஆனா இன்னும் ஒரு சாரார், அவர்களுக்கு இந்த தூக்கமே வரலை. அவங்க என்ன பண்ணாங்களா, அல்லாஹ் அதையும் திருமறை குர்ஆனிலே 154வது வசனத்துல சொல்லுகிறான், வதாயிஃபத்துன், தூக்கம் இல்லாத ஒரு கூட்டமும் அங்க இருந்தாங்க. அவங்க கத அஹம்மத்துஹும் அன்ஃபுஸுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் என்ன துவங்கியது. நாம படுத்த உடனே தூக்கம் வராம கஷ்டங்கள்லாம் ஞாபகம் வருதுல, இவங்க கடனை எப்ப திருப்பி கொடுக்கிறது, ஃபீஸ் எப்படி கட்டுறது, இந்த நஷ்டத்தை எப்படி ஈடு கட்டுறது, நாம பாஸ் ஆகுவோமா ஃபெயில் ஆகுவோமா, இந்த நோயிலிருந்து எப்ப விடுபடுவோம், இந்த சந்தோஷம் இது நமக்கு இப்படி இல்லையே, இப்படி ஏதோதோ நினைவுகள் நமக்கு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நினைவுகள் வந்தோம், அந்த நினைவுகள் இருந்து அடுத்த நினைவு தாண்டி போய்கிட்டே இருக்குமே தவிர தூக்கம் மட்டும் வரவே வராது. இது நம்முடைய நிம்மதியை கெடுக்கும். இது மாதிரி அன்றைய கால அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல அந்த நிம்மதி தொலைந்து கவலையினால் தூக்கம் வராமல் அவர்களுடைய நினைவுகள் மட்டும் வந்துகிட்டே இருக்குதான். என்ன அந்த நினைவுகள் சொல்லுதா, யலுன்னூன பில்லாஹி கைரல் ஹக்கி லன்னல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தவர்கள் எப்படி அல்லாஹ் நினைத்தார்களோ அப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். நாம அல்லாஹ்வுக்காக போராட வந்தோம், நமக்கு அல்லாஹ் தோல்வியை கொடுத்துட்டானே, கஷ்டத்தை கொடுத்துட்டானே, நாமளும் சில பேர் நினைப்போம். 5 வேளை தொழுவுறேன், ரமலான் மாதத்துல கரெக்டா நோம்பு பிடிச்சிடுறேன், ஜக்காத்தை கொடுத்துடுறேன், உம்ராலாம் போயிட்டு வந்துட்டேன், ஹஜ்ஜெல்லாம் செஞ்சுட்டேன், என் வாழ்க்கையில இடிக்கு மேல இடியா வந்துகிட்டு இருக்குதே என்று வணக்க வழிபாடுகளை நாம் செய்த அமல்களை எல்லாம் நினைச்சு எல்லாத்தையும் கரெக்டா செய்றேன், ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறான், தொழாதவன் எவ்வளவு நல்லா இருக்கிறான், வட்டிக்கு வாங்குறவன் நல்லா இருக்கிறான், ஹலாலான முறையில வாழுகின்ற நான் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்கின்ற சிந்தனை நமக்கு வரும்ல. அது மாதிரி நபித்தோழர்களுக்கு வருது. அல்லாஹ்வுடைய பாதையில தானே வந்தோம், அல்லாஹ்வுடைய பாதையில வந்த நமக்கு ஏன் அல்லாஹ் தோல்வியை கொடுத்துட்டான் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு மேலாட தூங்குகிறது.
இப்படியே அவங்க இந்த நினைப்பு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நினைப்பா போய் 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 இவர்களுக்கு தூக்கம் இல்லாமல் அந்த நிம்மதியை தொலைத்தார்கள் என்று இறைவன் இந்த வசனத்துல பேசுறான். அப்ப இந்த தூக்கமின்மை என்பது நம்முடைய நிம்மதியை கெடுக்கும். பல எண்ண ஓட்டங்களை படுக்கையிலே நாம ஏற்படுத்தணும் என்றால், அதற்கு இடம் கொடுத்தோம் என்றால், நம்முடைய மனசுல அடுத்தடுத்த எண்ண ஓட்டங்களுக்கு, நினைவலைகளுக்கு, கடந்த கால நிகழ்வுகளுக்கு, நாம் சந்தித்த துன்பங்களுக்கு லிஸ்ட் போட மனசை விட்டோ நம்ம தூக்கத்தையும் கெடுத்துருவோம். நம்முடைய மனசு நிம்மதி அடையாது. நிம்மதியை தொலைத்து விட்டு நம்முடைய வாழ்வில மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடியை சந்திக்க நேரிடும். அப்ப அந்த தூக்கத்தில் இருக்கிற நிம்மதியை நம்மளால உணர முடியாது. அதுக்கு என்ன செய்யறது? இன்றைக்கு மனோ தத்துவ நிபுணர்கள், உளவியலாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க படுக்கைக்கு போகும் பொழுது எந்த வேலையுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லா வேலையையும் முடிச்சிடணும். நீங்க இந்த வேலையை மிச்சம் வச்சிருக்கிறோமே, இந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டோமே, இப்படியான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. செல்போனை எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. இந்த நீங்கள் உறங்க செல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு வேலையை நம்ம மிச்சம் வச்சுட்டோமே, இதை செய்ய மறந்துட்டோமே, இதை செய்யாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படியான எண்ண ஓட்டங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ரிலாக்ஸா படுங்க. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு மனசுல போட்டு சிந்தனைகள் அசை போட துவங்குதுன்னா, இதை செய்யாம விட்டுட்டோமே, இதை நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி ஆரம்பிச்சுச்சுன்னா உங்க மனசுக்கு அந்த நேரத்துல முதல் கட்டத்திலே நீங்க ஒரு விஷயத்தை சொல்லிடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைன்னா இதை செஞ்சு முடிச்சிட்டேன்னு உங்க உள்ளத்தை நம்ப வைங்க, இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா செஞ்சிடுவோம் என்று அந்த மனதை நீங்கள் அப்போதே அணைத்து விடுங்கள் என்று இன்றைய மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன்பாக நமக்கு ஒரு துவாவை கற்றுத்தராங்க. அந்த துவாவை பார்த்தோம்னா, நம் மனதிற்கு சொல்லிக் கொடுப்பதை போன்ற வாசகங்களே அந்த துவாவில் இருப்பதை பார்க்கலாம். அந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. குல், நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜத்து லஹ்ரி இலைக் ரகுபத்தன் வ ரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜஅ வ லா மன்ஜஅ மின்க இல்லா இலைக் அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த. இந்த துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த துவாவினுடைய அர்த்தம் என்ன? இறைவா, என் முகத்தை உனக்கு கட்டுப்பட செய்து விட்டேன், அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஓ ஃபவ்வல்து அம்ரி இலைக், என் காரியத்தை எல்லாம் உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டேன், இனிமே நீதான். வல்ஜஅத்து லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை உன் பக்கம் நான் ஒதுக்கி விட்டேன். ரகுபத்தன், உன்னுடைய அருளை எதிர்பார்த்தவனாக இருக்கிறேன். ரகுபத்தன் மின்க இலைக்க, உன்னுடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். எல்லாமே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வாசகம் எல்லாமே, நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன், வணக்க வழிபாடா முடிச்சிட்டேன், என் முகத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வச்சுட்டேன், என் காரியத்தை எல்லாம் ஒன்ட்டு ஒப்படைச்சிட்டேன், இனிமே அதனுடைய வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ எல்லாத்தையும் நான் ஒன்ட்டு ஒப்படைச்சிட்டேன் என்பதை தூங்குவதற்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதனுடைய பொருளை உணர்ந்து சொல்லிட்டோம்னு வைங்களேன், இதை நம்முடைய ஆழமான மனசுல பதிய வைத்து என் காரியத்தை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டேன் என்று தூங்குவதற்கு சென்றால் தூக்கம் கெட்டு போகுமா? நினைவுகள் எல்லாம் வருமா? கஷ்டங்கள்லாம் அந்த நேரத்தில் மனசு லிஸ்ட் போடுமா? எல்லாத்தையும் நான் அல்லா இடத்துல ஒப்படைச்சிட்டேனே, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேனே என்கின்ற விஷயத்தை அந்த மனதுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த டிப்ரெஷனால, தூக்கமின்மையால கஷ்டப்படுகின்ற வேலையே இல்லாம போயிடும். எவ்வளவு அற்புதமாக மார்க்கம் சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கு மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க, நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னு உங்க மனசுக்கு சொல்லி கொடுங்கன்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், தூங்க செல்வதற்கு முன்னால் என் காரியத்தை எல்லாம் இறைவா ஒன்றை நான் ஒப்படைச்சிட்டேன் என்று நீங்கள் தூங்க செல்லுங்கள். அப்ப நாம இப்படி நம்முடைய மனசுல, ஆழ் மனசுல இந்த சிந்தனையை பதிய வைக்கணும். வெறுமனே வார்த்தைகளாக மட்டும் இந்த துவாக்கள் வெளிப்படக்கூடாது. நம்பிக்கையாக, ஆழ்மனது சிந்தனையாக இந்த துவாக்களுடைய கருத்துக்களை உணர்ந்து உளப்பூர்வமாக எடுத்து சொன்னோம் என்றால் நம்முடைய தூக்கத்துல எந்த டிஸ்டர்பும் இல்லாம போனோமா, எந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம, கஷ்டங்களை லிஸ்ட் போட விடாம நிம்மதியா போய் உறங்க போயிடலாம். அப்ப இது மார்க்கம் நம்முடைய கஷ்டங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு தீர்வாக இருக்குது. அடுத்து மனுஷனுடைய உள்ளத்துல சில நேரங்கள்ல ஒரு கஷ்டம், கவலை வரும். ஆனால் அந்த கவலையினுடைய காரணமே அந்த மனிதராகத்தான் இருப்பார். ஒரு தப்பை செய்திருப்பார், ஒரு தவறை செய்திருப்பார். அந்த தவறே பின்னாளில் ஒரு கவலையாக நிற்கும், கஷ்டமாக நிற்கும். இந்த நேரத்தில் உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்துவது? இந்த நேரத்துல உள்ளத்துல பல்வேறு விதமான எண்ணங்களையும் ஷைத்தான் போட தயாராக இருப்பான். நீ தப்பு செஞ்சப்போ எப்படி நிம்மதியா இருந்த, திருந்திட்டில,
இப்ப நீ எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க பாரு. இப்படி எல்லாம் ஷைத்தான் போடுவதற்கு வாய்ப்புள்ள கட்டம் இது. நாமளே ஒரு தப்பை செய்திருப்போம், தவறை செய்திருப்போம். அது பிற மக்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ, மறைமுகமாக நமக்கு மட்டும் தெரிந்த விஷயமாகவோ ஏதோ ஒரு தப்பை நாம செய்திருப்போம். செஞ்சுட்டு மீண்டுடுவோம். மனசு உறுத்தி அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஒரு கட்டத்தில் நாம திருந்தி விடுவோம். ஏதோ ஒரு தவறு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது அல்லது மக்களுக்கே தெரியவில்லை, யாருக்கும் தெரியவில்லை. ஆனா நான் இப்ப திருந்திட்டேன், என் மனசு உறுத்துனுச்சு, இறையச்சம் உறுத்தியது, நான் இப்போது திருந்தி விட்டேன் என்று திருந்தி இருப்போம். ஆனால் நாம திருந்திய பிறகு அதுவே நமக்கு ஒரு கவலையாக நிற்கும். அதன் மூலமாக ஒரு பாதிப்பை நம்முடைய வாழ்வில நம்ம சந்திப்போம். அது அரசியல் புரட்சலாக வெளியே 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளை விமர்சிப்பா, என்னடா நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் எவனையும் எதையுமே கண்டுக்கல, இப்ப திருந்திட்டோம், அல்லாஹ் இப்ப நம்மளை வெளிப்படுத்திட்டானே, அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு கவலை ஏற்படுத்திட்டானே, சங்கடமா இருக்குதே, இப்படி எல்லாம் மனசுல ஒரு கவலை வரும். இந்த நேரத்தில் நாம நம்முடைய உள்ளத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்னா, நாம செஞ்ச தவறுனால தான் இதை நம்ம அனுபவிக்கிறோம். அல்லாஹ் இப்போயே நமக்கு இது போன்ற சங்கடத்தை கொடுத்துட்டான்னா மறுமையிலே நமக்கு அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதனால் இறைவன் நம்மை மறுமையின் தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்காக இப்படியான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறான் என்கின்ற வகையிலே நம்முடைய உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்தணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களுடைய வரலாறு இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? தகப்பனார்கிட்ட பொய் சொல்லி யூசுப் நபியை கூட்டிட்டு போனாங்க. இவரை கொல்லணுங்கிறதுக்காகவே தகப்பனார்கிட்ட பொய் சொல்றாங்க. நாங்க இவர் கூட விளையாடணும், எங்களை நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க, எங்க கூட அனுப்புங்க, நாங்க ஓடி பிடிச்சு விளையாடுவோம், நாங்க அழைச்சிட்டு போறோம், இவரை நாங்க பாதுகாப்பா வச்சிருப்போம் என்று சொல்லி இவரை அழைத்து செல்லுகிறார்கள். அழைத்து சென்று பாலுங்கண்ணற்றிலே இவர்கள் சதித்திட்டம் தீட்டி இவரை வீசிவிட்டு தகப்பனார்கிட்ட ஓடாய் தின்னுடுச்சுன்னு பொய் சொல்றாங்க. அவ்வளவு குரோதத்தோடு அவ்வளவு விரோதத்தோடு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டு யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் யாக்கூப் நபியினுடைய பிள்ளைகள் நிக்கிறாங்க. தப்பு செஞ்சப்ப அவர்களுக்கு இது ஒரு சங்கடமாகவே தெரியல. ஆனா எப்ப சங்கடமாக நிக்குதுன்னா, பின்னால யூசுப் நபி எல்லாம் வளர்ந்துடுறாங்க, பொருளாதாரத்துறை அமைச்சராக யூசுப் நபி மாறிடுறாங்க எகிப்துக்கு. இவங்க இருந்த யாக்கூப் நபியும் அவர்களுடைய மற்ற பிள்ளைகளும் இருந்த நாட்டில் மிகப்பெரிய பஞ்சம் நிலவுகிறது. எகிப்தில யூசுப் நபி பொருளாதாரத்துறை அமைச்சராக இருந்ததுனால, அழகிய முறையிலே பொருளாதாரத்துக்கான திட்டங்களை எல்லாம் தீட்டியதுனால இந்த பஞ்சத்திலிருந்து எகிப்து மட்டும் பாதுகாப்பு பெற்றுடுச்சு. எகிப்துல பஞ்சம் இல்ல, வறட்சி இல்ல, மற்ற நாடுகள் எல்லாம் பஞ்சத்தினால பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த சமயத்துல மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் எகிப்துக்கு உதவி கேட்டு போறாங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்க, எங்க நாடுலாம் பஞ்சத்துல சிரமத்தில் இருக்குது, உணவுப் பொருட்களை கொடுத்து உதவுங்கள் என்று மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் எகிப்துக்கு போறாங்க. அப்ப அந்த வகையிலே யாக்கூப் நபியினுடைய அந்த மற்ற பிள்ளைகள் யூசுப் நபி தான் அங்க ஆட்சி செய்யறாருங்கிறது தெரியாமலே அங்க போயிடுறாங்க. அங்க பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடக்குது. இப்ப யூசுப் நபி தன்னுடைய மற்ற சகோதரர் இருக்கிறார்ல, தான் கூட பிறந்தவர், இவங்கெல்லாம் இன்னொரு தாய்க்கு பிறந்தவர்கள், இன்னொரு மனைவி, யாக்கூப் நபியினுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்தவங்க தான் யூசுப் நபியை சதி திட்டினாங்க. ஆனா இவருடைய தாய்க்கு பிறந்த மற்றொரு சகோதரர் இருக்கிறார். அப்ப அவரை தான் கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக அவரை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அழைச்சிட்டு வரல, உங்களுக்கு எந்த உணவும் கிடையாது, உங்களுக்கு எந்த தானியத்தை நான் வழங்க மாட்டேன், பஞ்சத்துல தான் வரீங்க, ஆனால் அவரை அழைத்து வந்தால் தான் நான் சாப்பாடு உங்களுக்கு தருவேன்னு யூசுப் நபி சொல்லி அனுப்புறாங்க. ஆனா இவர் யூசுப் நபி தாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தகப்பனார்கிட்ட போறாங்க, மனம் நொந்து போய் அவங்க போகும் பொழுதே அவங்களுக்கு யோசனையா இருக்குது. என்ன யோசனை? எப்படி நம்ம தகப்பனார் அனுப்புவார்? ஏற்கனவே யூசுஃபை நம்ம இப்படிதான் கூப்பிட்டோம், அப்போ உண்மையை சொல்லல, பொய்ய சொன்னோம். பொய்ய சொல்லி கூப்பிட்டப்ப நம்முடைய தகப்பனார் அப்போவே தயங்கி தயங்கி நம்மளோட அனுப்பினார். அவர் தயங்கினதுக்கு தகுந்தவாறு நாமளும் சதி திட்டம் தீட்டி அவரை பாலுங்கடத்துல வீசிட்டோம். ஆனா இப்ப உண்மையாவே கூப்பிட போறோம், நமக்கு கஷ்டம், நமக்கு பஞ்சம், நமக்கு உணவு இல்லை, இப்ப நாம உண்மையாகவே கூப்பிட போறோம், உண்மையா கூப்பிடும் பொழுது நம்முடைய தகப்பனார் நம்புவாரா அப்படிங்கிற தயக்கத்தோடையே யாக்கூப் நபியிடம் பிள்ளைங்க போறாங்க. அவங்க தயங்கின மாதிரி தான் நடந்துச்சு. யாக்கூப் நபி அவர்கள் இடத்துல கேட்கிறாங்க, உங்களை நான் எப்படி நம்புறேன்? இப்படிதான் யூசுஃபையும் அழைச்சிட்டு போனீங்க, கடைசியில் அவர் இறந்துட்டாரு, அவரை ஓனாய் கொன்னுடுச்சுன்னு நின்னீங்க, இப்ப இவருடைய சகோதரரை அழைச்சிட்டு போறதுன்னு சொல்றீங்களே, எப்படி நான் உங்களை நம்புவேன்? உங்களோட நான் அனுப்ப மாட்டேன் என்று விடாப்பிடியாக யாக்கூப் நபி அவங்க நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பொய் சொன்னப்ப யாக்கூப் நபி அனுப்பிட்டாங்க, இப்ப உண்மையை சொல்றாங்க, மனம் வருந்துறாங்க, அப்ப செஞ்சது அவங்க தப்புதாங்கிறத இப்ப மனசளவுல உணர்ந்துட்டாங்க.
நாம செஞ்சது தப்பு தான், அப்ப தப்பு செஞ்சோம், நம்முடைய தகப்பனார்கிட்ட பொய் சொன்னோம், அப்படி பொய் சொல்லி அவரை நாம பாலங்கணத்துல வீசிட்டோம். இப்ப உண்மையை சொன்ன நம்ம தகப்பனார் எப்படி நம்புவாரு? ஒரு சங்கடத்துக்கு ஒரு வருத்தத்துக்கு அவங்க ஆளாகுறாங்க. இதுதான் உப்பு திண்டவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும்பாங்கல்ல. தப்பு செஞ்சுட்டா அதன் மூலமாக வருகின்ற இந்த சங்கடங்களை தாங்கிதான் ஆகணும். அது நம்முடைய செயலினால் விளைந்ததுதான். நாம செய்த கெட்ட செயலினால், நாம் செய்த தவறான செயல்களினால் விளைந்ததுதான். அந்த விளைவை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் நாம பொறுமையை கடைபிடிக்கணும், சகித்துக் கொள்ளணும். கஷ்டங்கள் வரும், துன்பம் வரும், அது கவலையாக வரும். நாம செய்த ஒரு காரியம் அப்ப தப்பு செய்யும் போது வரலனா கூட திருந்திய பிறகு அதுவே நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக வரும். அப்போது ஏற்கனவே நம்ம தப்பு செஞ்சோம், அதனுடைய விளைவை இப்ப அனுபவிக்கிறோம்னு நம்ம மனதை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். பல பேரை பார்க்கலாம், இன்றைய சமீபத்தில் கூட பார்த்திருப்பீங்க, பணத்தை எல்லாம் போய் முதலீடு பண்றது. சில கம்பெனிகள்ல போய் இந்த V3 ஆட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி ஒரு பெரிய மோசடியில இறங்கினாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்கள்லையும் காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் இது போன்ற பகுதிகளில் பல மோசடிகள். அதே மாதிரி பல தங்க நகை முதலீடு என்று ஆருத்ரா நிறுவனம்னு மோசடி, இப்படி பல நிறுவனங்கள் பண மோசடியில் இறங்கினாங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? இந்த முதலீடு பண்ணாங்கல்ல, கொண்டு போய் பணத்தை போட்டாங்கல்ல, லட்ச லட்சமா போய் கொட்டினாங்கல்ல, இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி மோசடி சம்பந்தமான செய்தியை கேட்டதே கிடையாதா? எல்லாம் கேட்டதுதான். செய்தியில மோசடி நிறுவனங்கள் என்று தொடர்ச்சியாக வந்துகிட்டே தான் இருக்குது. 4000 கோடி 5000 கோடி என்று சர்வ சாதாரணமாக மோசடி நிறுவனங்கள் பணத்தை சுருட்டி கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா மக்கள் பணத்தாசை, போட்டா அதிகப்படியான லாபத்தை கொடுக்கிறானே என்கின்ற ஆசையில போய் போடுறது. இப்ப போட்டுட்டு பணத்தை அவன் சுருட்டிட்டு போன உடனே அந்த கவலையை அனுபவிச்சுதான் ஆகணும், அந்த சங்கடத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். இது நம்மளால வந்தது, நாம செஞ்ச தப்புனால வந்தது, உப்பு தின்னுட்டோம், தண்ணியை குடிச்சுதான் ஆகணும் என்று அவர்களுடைய மனதை அவங்க ஆசுவாசப்படுத்தி தான் ஆகணும். என்ன அல்லாஹ் இப்படி கொண்டு வந்து விட்டுட்டானே யோசிக்க கூடாது. ஏன் நீ செஞ்ச பணத்தாசையில போய் போட்டீங்க, பணத்தாசையில அதை பத்தி யோசிக்கல. ஒருத்தன் லாபம் தரான்னு சொன்ன உடனே எப்படி இவனால லாபம் தர முடியும், இவன் எப்படி முதலீடு செய்யறான், நம்முடைய பொருளாதாரத்துக்கு எப்படி லாபம் தருகிறான், இவ்வளவு அளவுக்கு அதிகமான லாபத்தை இவனால் தர முடிகிறது, எதையும் நீங்க யோசிக்கல. அளவுக்கு அதிகமான லாபம் உடனே அந்த லாப தொகை மட்டும்தான், அந்த எண்ணிக்கை மட்டும்தான் உங்க மனசுல இருந்துச்சு, கொண்டு போய் போட்டீங்க, ஏமாந்துட்டீங்க. அந்த கவலையை அனுபவித்து தான் ஆக வேண்டும், அந்த சங்கடத்தை தாங்கி தான் ஆகணும். அப்ப இது போன்று இப்படி போட்டுட்டாங்கல்ல, பிரபலமான செய்தியாக இந்த பொருளாதார நிறுவன மோசடிகள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்ப இனிமே போட மாட்டாங்கன்னு ஏதாவது நிச்சயம் இருக்குதா? இனிமே 4 நிறுவனம் ஓபன் பண்ணுவான், அதுலயும் 40,000 மக்கள் போட தான் செய்வாங்க. அப்ப இப்படி ஏமாற்றுவதற்கு மக்கள் இருக்கின்ற வரை ஏமாற்றுபவன் தோன்றிக் கொண்டே தான் இருப்பான். அதற்கான நவீன வழிகளை, புது வழிகளை ஏற்படுத்தி கொண்டே தான் இருப்பான். நாம யோசிக்கணும், அறிவை பயன்படுத்தணும். ஆசைக்கு மயங்கி விடக்கூடாது. அவன் காட்டுகின்ற ஆசை வார்த்தைக்கு மயங்கிட்டா நம்முடைய அறிவை அந்த நேரத்தில் பயன்படுத்தவில்லை என்றால் தப்பு செய்யறோம், அதுக்கான தண்டனையை, கவலையை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு தகுந்தவாறு நம்முடைய மனதை, தப்பு செஞ்சிட்டோம் அதனுடைய விளைவை அனுபவிக்கிறோம் என்று நம்முடைய மனதை நாம் சாந்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இதுல இந்த கவலை தொடர்பாக நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். இப்ப இந்த கவலையை நம்ம வளர விடுறோம். கவலைக்கு மார்க்கம் சொன்ன இத்தனை வழிமுறைகளை பார்த்தோம்ல, மார்க்கம் கவலைக்கு என்னென்ன மருந்துகள் போடுகிறது என்கின்ற இத்தனை வழிமுறைகளை நம்ம பார்த்தோம். எந்த மருந்தையும் நாம நம்முடைய மனசுக்கு போடல, கவலையை வளர விடுறோம், கவலையை பட்டும் அது பட்டுக்கும் மனசை திரிய விடுகின்றோம். இப்படி திரிய விடுகின்ற பொழுது என்ன பாதிப்பு வரும்னா, தாழ்வு மனப்பான்மையிலே நம்முடைய மனது போய் விழுந்து விடும். தாழ்வு மனப்பான்மைனா என்ன? கவலைகள் அதிகமாக 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 நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டு நம்மால் எதுவுமே இயலாது, நாம எதுவுக்குமே லாயக்கு இல்ல, நாம ஏன் தான் பிறந்தோம்னு தெரியல என்கின்ற சிந்தனைக்கு நம்முடைய மனம் போய் விழுந்து விடும். எதையுமே முயற்சி பண்ண மாட்டோம், எதையுமே முயன்று பார்ப்போம் என்கின்ற எண்ணம் வராது. எனக்கு தான் எதுவுமே முடியலையே, எல்லாமே தோல்வியில தானே முடியுது, என் வாழ்க்கையே பிறந்ததுல இருந்து கவலை தானே, என் வாழ்க்கையில எந்த வெற்றியும் நான் பார்த்தது இல்லையே, எந்த சந்தோஷத்தையும் பார்த்தது இல்லையே, நான் எதுக்குமே லாயக்கு இல்லையே, என்னிடம் அந்த திறமை இல்லையே, என்னால சரியாக பேச முடியல, எப்படி வியாபாரத்தில் இறங்குவேன், ஒரு வியாபாரத்தை திறம்பட நான் செய்ய முடியல, எப்படி நான் அதை லாபகரமாக ஆக்குவேன், இப்படி எதையுமே முயன்று பார்க்காமல் நம்முடைய மனதை தாழ்வு மனப்பான்மையிலே கொண்டு போய் இந்த கவலை விட்டுவிடும். இந்த தாழ்வு மனப்பான்மை எப்படி நாம விழுவது?
கவலைக்கு மருந்து போடலைன்னா அது தாழ்வு மனப்பான்மையில கொண்டு போய் விட்டுடுது. இப்ப தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடியவர்கள் கவலைக்கு ஆரம்பத்திலே மருந்து போடாமல் இப்போது தாழ்வு மனப்பான்மையை மனதிலே சுமந்து கொண்டிருப்பவர்கள் அதற்கு எப்படி நிவாரணம் பார்ப்பது? அதற்கு மிகச்சிறந்த வரலாற்று சான்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இந்த மூசா நபி அவர்களுடைய வரலாறு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதற்கு மிகச்சிறந்த வரலாற்று சான்று. மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுடைய வீட்டிலேயே வளர்க்கப்படுகின்றார்கள். ஃபிரௌனுடைய வீட்டிலேயே வளர்க்கப்படுகின்ற பொழுது இளமை பருவத்தை எல்லாம் அடைஞ்சிடறாங்க. அடைந்து விட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. விலக்கி வைக்க போகும் பொழுது மூசா நபி அவர்கள் ஒருவனை ஒரே ஒரு குத்து விடுறாங்க, ஆளு அவுட்டு. இவ மூசா நபிக்கு மனசெல்லாம் படபடக்குது. ஆஹா, இவனை கொன்னுட்டோன்னு நம்ம தெரிஞ்சா நம்மளை சும்மா விட மாட்டோம்னு ஓடிடுறாங்க. ஓடினதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்குகிறான். நபித்துவத்தை வழங்குகிற பொழுது மூசா நபி அவர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு நபித்துவத்தை கொடுத்துட்டு மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க போய் ஃபிரௌன்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க. யார்கிட்ட இருந்து மூசா நபி பயந்து ஓடி வந்தாங்களோ, இவன் நம்மளை சும்மா விட மாட்டான், அவன் கூட்டத்தில் உள்ள ஒரு ஆளை நம்ம கொன்னுட்டோம், அவன் கூட்டத்தில் ஒரு அடித்தான் அடிச்சோம், யதார்த்தமா அடிச்சோம், நம்ம பலமா அல்லது அவன் வீக்கா என்னன்னே தெரியல, ஆள் அவுட் ஆயிட்டான். ஆள் அவுட் ஆயிட்டாங்கன்னா இப்ப அவன் ஃபிரௌன் சும்மா விடுவானா? சும்மாவே விட மாட்டான்னு தான் ஓடுனாங்க. ஓடிய மூசா நபி அவர்களை அல்லாஹ் அழைத்து எவனிடமிருந்து நீ ஓடி வந்தீர்களோ அவனிடமே போய் பிரச்சாரம் செய்யுங்கன்னு மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை போடுறான். இப்ப கட்டளை போடுகின்ற பொழுது மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடம் சொல்லுகிறார்கள், யலீகு சத்ரி வலா யன்தலிகு லிசானி, இறைவா என்னுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒடுங்கி போயிருக்கிறது, என் உள்ளம் இதை ஏத்துக்கவே இல்லை, நான் எப்படி போவேன், என்னால முடியாது என்று என்னுடைய உள்ளம் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது. தாழ்வு மனப்பான்மையினால் என்னுடைய உள்ளம் சங்கடத்திலே நெருக்கடியிலே இருக்கிறது. வலா யன்தலிகு லிசானி, என்னுடைய நாவும் எழ மறுக்கிறது, என்னால தெளிவாக ஒன்றை பேச முடியாது, என்னால் ஒரு கருத்தை தெளிவாக சொல்ல முடியாது என்ற ஏற்கனவே என் உள்ள தாழ்வு மனப்பான்மையா இருக்குது, என் உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்குது, என்னால ஒரு கருத்தை பேசவும் முடியவில்லை என்ற ஒரு குறையும் இருக்குது, நான் எப்படி போய் சொல்றது? இது மட்டும் இல்ல, இன்னி அகாஃபு ஐ கதிபூன், அவன் என்ன பொய்யர்னு சொல்லுவாங்கிறத நான் பயப்படுறேன். நான் போன உடனே அவன் என்ன ஏத்துக்காக போறான், அவன் என்ன வரவேற்காக போகிறான், சிவப்பு கம்பளம் விதைத்து வரவேற்பானா? நான் சொல்லுகின்ற செய்தியை நாம் சொல்லுகின்ற பொழுது நீ தான் ஒரே இறைவன் என்று நான் எடுத்துரைக்கின்ற பொழுது அவன் என்னை பொய்யன் என்று சொல்வான். இது எனக்கு பயமா இருக்குது. ஏற்கனவே என் உள்ள தாழ்வு மனப்பான்மைகளால நெருக்கடிக்குள்ளாக இருக்குது, என்னால சரியா பேச முடியல, பேச முடியாத ஒரு குறையும் என்னிடத்தில் இருக்குது, என்னால தெளிவா ஒரு வார்த்தையை, ஒரு வாசகத்தை, ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு பலவீனம் உள்ளவனாக, குறை உள்ளவனாக இருக்கிறேன். நான் எப்படி போய் சொல்றது? வலகும் அலைய தம்புன், அது மட்டுமா, ஏற்கனவே நான் ஒரு குற்றத்தை வேற செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், ஒரு ஆளை அடிச்சேன், அவன் இறந்துட்டான், அவன்கிட்ட இருந்தா பயந்து ஓடி வந்தேன், இப்ப நான் எப்படி அவன்கிட்டயே திரும்ப போறது? இப்படி எல்லாம் மூசா நபி சொல்றாங்க. என்னால முடியாது, எனக்கு குறையும் இருக்குது, என் மனசும் சரியில்லை, இப்படி எல்லாம் அல்லாஹ்விடத்துல தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை மூசா நபி அவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மிடத்திலையும் இந்த குறை வரும், நம்மிடத்திலையும் இந்த மன நெருக்கடி வரும். ஒரு காரியத்தை செய்ய முயலுகிற பொழுது, ஒரு வியாபாரத்தில் இறங்குகிற பொழுது, ஒரு படிப்பிலே ஒரு கல்வியில இறங்குகிற பொழுது, அடுத்தவரிடத்துல பேசும் பொழுது கூட ஒரு தயக்கம் வரும். நாம எப்படி போய் பேசுறது? ஆள் நல்ல பணக்காரரா இருக்கிறாரு, வெல்த்தியான ஆளா இருக்கிறாரு, நம்ம ட்ரெஸ் கூட சரியா இல்லையே, எப்படி போய் நின்று பேசுறது? இப்படி எல்லாம் தாழ்வு மனப்பான்மை வரும். ஆள் நல்ல பார்க்கவே அவ்வளவு அற்புதமா இருக்கிறாரு, பார்க்கவே ரிச்சான ஆளா தெரியுது, இவர்கிட்ட போய் நாம எப்படி பேசுறது? நம்மளை மதிக்காம போயிட்டாருன்னா என்ன செய்யறது? இப்படிலாம் நம்ம மனசு சொல்லும். நம்மளால ஒழுங்கா படிக்கவே முடியலையே, எப்படி நம்மளால வேலைக்கு போக முடியும்? இப்படிலாம் சொல்லும். ஒரு வியாபாரத்தை துவக்க நினைக்கின்ற பொழுது, உனக்கெல்லாம் வியாபாரம் செட் ஆகுமா? நீ தோத்துதான் போவ, உன்னால ஒரு வியாபாரத்தை லாபமா எடுத்துட்டு போக முடியாது, உனக்கு வியாபாரம் நுணுக்கமே தெரியாது, இப்படி எல்லாம் மனசு சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே தடை கற்களை போட்டுக்கொண்டே இருக்கும். அது மாதிரிதான் மூசா நபிக்கு தடை கற்களை போடுகிறது உள்ளம், மனம் தாழ்வு மனப்பான்மையை போடுகிறது. அந்த தடை கற்களை எப்படியெல்லாம் மூசா நபி அவர்கள் வென்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உளவியல் பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றான்.
அல்லாஹ் அவர்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையை வெல்வதற்கான வழிமுறைகளை சொல்லி காட்டுகின்றான். மூசா நபி அவர்கள் இப்படிலாம் கஷ்டத்தை சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் மூசா நபி அவர்களுக்கு சில அற்புதங்களை கொடுக்குறான். இந்தாங்க, நீங்க உங்க கையை விலாபுரத்துல விட்டு எடுங்க, அது ஜொலிக்கும். உங்க கையில என்ன வச்சிருக்கிறீங்க, ஒரு கைத்தடி, அதை கீழே போடுங்க, அது பாம்பாக மாறும். இப்படியெல்லாம் மூசா நபி அவர்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்து இதுஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, இப்ப போங்க, நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, அவன் வரம்பி மீறிக்கிட்டு இருக்கிறான், பயந்துகிட்டு இருந்தீங்க, இப்ப உங்க கையில கொஞ்சம் அற்புதத்தை கொடுத்தன்ல, இதை தைரியமாக வைத்து நீங்க போங்க அப்படின்னு அனுப்புறான். அப்பயும் மூசா நபிக்கு தைரியம் வரல. அப்பயும் மனசு சொல்லுது, உன்னால முடியாது, உன்னால அவன்கிட்ட ஜெயிக்க முடியாது, உன்னால அவன்கிட்ட பேசி வெல்ல முடியாது. இப்படியே மூசா நபி அவர்களுடைய மனம் மூசா நபிக்கு சொல்லுது. அதனால அல்லாஹ்விடத்துல ஒரு அற்புதமான பிரார்த்தனையை மூசா நபி கேட்கிறாங்க. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, இறைவா என்னுடைய உள்ளம் ஒடுங்கி போய் இருக்குது, தாழ்வு மனப்பான்மையால ஒடுங்கி போய் நெருக்கடிக்குள்ளாக இருக்குது, என் உள்ளத்தை இறைவா எனக்கு விசாலப்படுத்து. ஒயஸ்ஸிர்லி அம்ரி, என் காரியத்தை எனக்கு இலகுவாக்கு. நான் செய்ய போற காரியம் அதை செய்ய முடியாதுன்னு என் மனசு சொல்லுது. எந்த காரியத்தை செய்ய முடியாது என்று என் மனம் சொல்லுகிறதோ அந்த காரியத்தை எனக்கு லேசாக்கி கொடு. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து விடு. என்னால தெளிவாக பேச முடியாது என்ற ஒரு குறை இருக்குது, அந்த குறையை நீ சரி செய்து கொடு. எஃப்கஹு கௌலி, அப்படி சரி செய்தால்தான் நான் சொல்லுகின்ற வார்த்தை அவர்களுக்கு தெளிவாக புரியும். தூதர் என்றாலே நாவாண்மை மிக அவசியம். அதுவே மூசா நபி அவர்களிடம் இல்லை. அந்த குறை தான் மனதிலே அழுத்தத்தை கொடுத்து கவலைக்கு மேல் கவலையை பட வைக்கிறது. அதனால அந்த குறையை இறைவா எனக்கு சரி செஞ்சு கொடு, அப்பதான் நான் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு புரியும். வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி, என் குடும்பத்திலிருந்து எனக்கு ஹாரூன்கிற என்னுடைய சகோதரரை எனக்கு உதவியாளரா ஆக்கு. இப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்துல அவங்க பிரார்த்தனை கேட்கிறாங்க. என் உள்ள ஒடுங்கி போயிருக்குது, அதுல இருந்து சரி செய், என்னால ஒண்ணுமே முடியாது என்கின்ற நிலைக்கு அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு ஹாரூன் நபி அவர்களை அல்லாஹ் மூசா நபிக்கு உதவியாளரா ஆக்குறான். உதவியாளர் ஆக்கிட்டு இப்ப ரெண்டு பேருக்கு சேர்த்து கட்டளை போடுறான். இது ஹபா இலா ஃபிரௌன், நீங்க ரெண்டு பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க, இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறி கொண்டு இருக்கிறான், நீங்க போய் அவன்கிட்ட எதிர்த்து சொல்லுங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களால முடியாதுங்கிறாங்க. எந்த தாழ்வு மனப்பான்மை உடைப்பதற்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்யறானோ அவரும் சேர்ந்துகிட்டு என்ன சொல்றாரு, ஹாரூன் சேர்ந்துகிட்டு எங்களால முடியாது, இன்னா நகாஃபு அன் யுஃப்ரத அலைனா அவ் அன் யத்கா, அவன் அந்த ஃபிரௌன் எங்கள் மீது வரம்பு மீறி விடுவான் என்பதையோ எங்கள் மீது தாக்குதல் தொடுப்பான் என்பதையோ நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அந்த ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு சொல்றாங்க. அப்பதான் அல்லாஹ் கடைசி ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். இந்த தாழ்வு மனப்பான்மை போக்குவதற்கு நீங்க கேட்டதையெல்லாம் நான் கொடுத்தேன், நாவுல இருக்கிற முடிச்சை அவிழ்க்க சொன்னீங்க, அவிழ்த்தேன். உங்களுக்கு உதவியாளரை கேட்டீர்கள், கொடுத்தேன். உங்களுக்கான அற்புதங்களை சான்றுகளை கேட்டீர்கள், கொடுத்தேன். இதற்கு அப்புறமும் நீங்க கேட்டதையெல்லாம் கொடுத்தும் தாழ்வு மனப்பான்மை போகலைன்னா, மன நெருக்கடி போகலைன்னா கடைசி ஆயுதம் இதான். அல்லாஹ் சொல்லுகிறான், லா தகாஃபா, நீங்கள் இருவரும் அஞ்சாதீர்கள், இன்னி மஅக்குமா அஸ்மஉ அரா, நான் உங்க ரெண்டு பேரோடையும் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நீங்க போங்க. உங்களை தான் உங்களால நம்ப முடியல, நீங்க உங்களை நம்புவதற்கு தான் உங்களுடைய மனம் இடம் கொடுக்கல, தாழ்வு மனப்பான்மை போட்டு நெருக்கடிக்குள்ளாக்குது. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன் உங்களோட, என் உதவி உங்களோட எப்போதும் இருக்குது, என் மேல் நம்பிக்கை வச்சு போங்கன்னு அல்லாஹ் சொன்ன உடனே எல்லா தாழ்வு மனப்பான்மையும் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து உடை தெரிக்கப்படுகிறது. ஃபிரௌன்ட்ட போய் நிக்கிறாங்க. அதுவரை தயங்கி கொண்டிருந்த மூசா நபி, பேசுவதற்கு யோசித்துக் கொண்டிருந்த மூசா நபி, தன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று கவலைப்பட்டு ஒடுங்கி போயிருந்த மூசா நபி தெளிவாக அல்லாஹ்வின் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். ஃபிரௌன் சில லாஜிக்கான கேள்வியை எல்லாம் கூட சொல்றான், எப்படியாவது இந்த மூசா நபியை லாக் பண்ணிடணும்னு வாதங்களை எல்லாம் வைக்கிறான். எதுலையுமே சிக்கல. இறைவனுடைய கொள்கையை பத்தி, இறைவன்னா யாரு, அல்லாஹ்னா யாரு, எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே சுத்தி இருந்த மக்களை எல்லாம் மூசா நபிக்கு எதிராக திருப்பணுங்கிறதுக்காக, என்ன இப்போ அல்லாஹ் தான் கடவுள், நான் தான் இறைவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவன் என்ன சொல்றான், ஃபிரௌன் நான் தான் இறைவன், நான் தான் இறைவன், நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என்ன வந்த புதுசா அல்லாஹ் தான் இறைவன், அவன் ஒருத்தன் தான் கடவுள்னு சொல்றேன். அப்ப இதுக்கு முன்னாடி மௌத்தானவங்க எல்லாம் என்ன, இதுக்கு முன்னாடி மௌத்தானாங்கல்லப்பா, நீ இப்பதான் அல்லாஹ் தான் இறைவன் சொல்ற, என்ன நம்பி என்ன கடவுள்னு நம்பி மௌத்தானாங்களே, அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன, அவங்க அல்லாஹ்னா அவங்களுக்கு யாருன்னே தெரியாதே, அப்ப அவங்களாம் நீ சொல்ற மறுமையில என்ன வாங்க இப்படி கேட்கிறான்.
இதுக்கு பதில் சொன்னா எப்படி பதில் சொன்னாலும் டேஞ்சர் தான். இல்ல அவங்கலாம் நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? சுத்தி இருந்த மக்கள்லாம், ஏண்டா எங்க அம்மா அப்பாவெல்லாம் நரகத்துக்குரியவங்களா நீ சொல்றியா, மூசா நபிக்கு எதிராக திரும்புவாங்க. இல்ல இல்ல அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னா உண்மைக்கு மாற்றமானது. பேச தயங்கி கொண்டிருந்த மூசா நபி ஃபிரௌனை இந்த பதிலில், இந்த கேள்வியில் எப்படி எதிர்கொள்றாங்கன்னா, இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றி ஞானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கு, அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு உள்ளதுப்பா, நீ இங்க வா, நான் கேட்கறதுக்கு நீ பதில சொல்லு. எப்படி தைரியம் உள்ளவங்களா மாறினாங்கன்னு பாருங்க. எதையும் செய்ய துணிந்தவன் ஃபிரௌன், அவனுக்கு மூசா நபியை கொல்றதுக்கெல்லாம் நேரமெல்லாம் ஆகாது. அப்படியாக இருக்கக்கூடிய ஃபிரௌன் இடத்துல தைரியமாக எதிர்கொண்டு, அவனை துணிச்சலாக எதிர்கொண்டு, அவன் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் தயக்கமே இல்லாமல் பதில் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த தன்னம்பிக்கை எப்படி அவர்களுடைய உள்ளத்தில் பிறந்தது? தாழ்வு மனப்பான்மையிலே ஒடுங்கி போயிருந்த தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எண்ணி என்னால் முடியாது முடியாது முடியாது, எத்தனை உதவிகள் செய்தாலும் முடியாது என்று இருந்த மூசா நபி ஃபிரௌனை எப்படி எதிர்கொண்டார்கள்? அல்லாஹ்வின் மீதான ஆழமான நம்பிக்கையை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்துல பதித்தவுடன் அத்தனை தாழ்வு மனப்பான்மையை உடைஞ்சிடுச்சு. நான் இருக்கிறேன் போங்கன்னு, நல்லா நான் இருக்கிறேன், நீ ஒண்ணுதான் நம்ப மாட்டேங்கிற, ஓ மேலதான் உனக்கு நம்பிக்கை வரல, நான் இருக்கிறேன், என்ன நம்பி நீ போ, வாடா பாத்துக்கலான்னு மூசா நபி களத்துல இறங்கினாங்க. இப்படி இருக்கணும் ஒரு மனசு என்பது. மனசுல தாழ்வு மனப்பான்மையை வர வச்சோ எந்த காரியத்தையும் நாம செய்ய முடியாது. பல பேருக்கு எப்படி எல்லாம் தாழ்வு மனப்பான்மை வருதுன்னு பாருங்க. நிறத்தை வைத்து, முக தோற்றத்தை வச்சு, நம்ம கருப்பா இருக்கிறோமே, நமக்கு நிறமா இல்லையே, நம்ம இப்படி எல்லாம் தாழ்வு மனப்பான்மை வரதை பார்க்கிறோம். நம்ம அழகா இல்லையே, நம்மள்ட்ட காசு பணம் இல்லையே, நம்மள்ட்ட சரியா ட்ரெஸ் இல்லையே, அவர்கிட்ட எப்படி போய் பேசுறது, எப்படி அவரை நெருங்குகிறது, அவன் எப்படி வியாபாரத்தை துவங்குறது? பல பேர் வியாபாரத்தை துவங்காமல் வியாபாரத்தில் அடிபட்டு அடிபட்டு இருப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த தைரியமின்மை தான், மன தைரியம் இல்லாம தாழ்வு மனப்பான்மை தான். தொழிலுக்கு முதலீடு என்ன தெரியுமா? முதல்ல ஒரு தொழிலை துவங்குறீங்கன்னா அதுக்கு முதலீடு தைரியம் தான். காசு பணம் முதலீடு, பணம் போடுறீங்களா, அதெல்லாம் ரெண்டாவது தான். தைரியமா எதனாலும் நம்ம சந்திச்சிடலாம், லாபமோ நஷ்டமோ அல்லாஹ் இருக்கிறான்னு இறங்குறீங்கல்ல, அதுதான் முதலீடு. அந்த முதலீடு பலரிடம் இல்லாததுனாலதான் எத்தனை வியாபாரங்களை துவக்கினாலும் தோற்று போய் அவர்கள் துவண்டு போகக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த தைரியத்தை, அந்த மன தைரியத்தை, தாழ்வு மனப்பான்மை உடைத்தெறிவதற்கு அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை மிக முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு பாருங்களேன், ஒரு காஃபி நிறுவனம் ஒன்று இருந்துச்சு. அந்த காஃபி நிறுவனத்தினுடைய ஓனரு இந்தியா முழுக்க அந்த காஃபி கடை இருக்கும். அவ்வளவு பெரிய நிறுவனத்தை கட்டியமைத்தவர் ஒரு நாள் தற்கொலைன்னு செய்தி வருது. என்னடான்னு பார்த்தா, கடன் தொல்லை என்னால தாங்க முடியலன்னு ஆளு அவ்வளவுதான் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். அந்த பிரச்சனை எதிர்கொள்ளுகின்ற துணிவு அவர் இடத்துல இல்லை. தன்னுடைய மனதை அழுத்துவதற்கு சரியான மருந்தை போட்டுக் கொள்ளாமல் அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய குறைகளை சரி செய்து தன்னுடைய நிறுவனத்தை, தன்னுடைய வியாபாரத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கான தைரியம் இல்லை. ஆளு தற்கொலை. இது இங்கதான் போய் கடைசியில அந்த தாழ்வு மனப்பான்மை கொண்டு வந்து விடும். ஆளு இறந்துட்டார். அவருடைய மனைவியினுடைய மனதைரியத்தை பாருங்க. அதுவரை அந்த நிறுவனத்தை கட்டியமைத்தவர், அந்த நிறுவனத்தை எழுப்பியவர், பல கிளைகளாக அந்த நிறுவனத்தை ஆக்கியவர், எங்கு பார்த்தாலும் அந்த கடைகளை உருவாக்கியவர், பெட்டி கடைகளாக கூட அந்த பெட்டி கடைகளை போல கூட ஒவ்வொரு மிகப்பெரிய மாநகரங்களிலே அந்த கடைகளை உருவாக்கியவர், அவ்வளவு மனதைரியம் இல்லாம தற்கொலை செஞ்சு இறந்துகிட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் கடனாளிகள்லாம் வந்து நிக்கிறாங்க. அவரை நம்பி கடன் கொடுத்தோம், இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இப்ப அவர் அந்த கடனை எல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு வந்து நிக்கிறாங்க. அவருடைய மனைவி கொஞ்ச கால அவகாசம் கொடுங்கன்னு நஷ்டத்தில் போய் கொண்டிருந்த அந்த நிறுவனத்துல சில மாற்றங்களை செய்யறாங்க, சில முயற்சிகளை செய்யறாங்க, பல வியூகங்களை அமைக்கிறாங்க. கொஞ்ச நாட்களிலேயே மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த நிறுவனத்தை கொண்டு வந்து எல்லா கடனையும் அடைத்தார்கள் என்கின்ற செய்தியை பார்த்தோம். இதுதான் தாழ்வு மனப்பான்மையும் தன்னம்பிக்கையும். ஆணா இருந்தாதான் தன்னம்பிக்கை வரும், பெண்ணுகள்லாம் தாழ்வு மனப்பான்மை தான், எல்லாத்திலையும் ஒடுங்கிதான் இருப்பாங்க. இதெல்லாம் இல்லை. ஆனா பெண்ணோ தாழ்வு மனப்பான்மை யாருடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்தாலும் அவர்களுடைய வாழ்வுல எதையும் சாதிக்க முடியாது. அல்லாஹ் இருக்கிறான் பார்த்து போன்னு இறங்கிட்டோம்னா அதில் வெற்றியை நாம பார்க்கலாம். அந்த காரியத்திலே நாம சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பார்க்கலாம். அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட வேண்டும். அப்ப மார்க்கம் இதுக்கான வழியை அல்லாஹ்வை நாம சரியா நம்பிட்டோம்னா அந்த நம்பிக்கை நமக்கு இந்த தாழ்வு மனப்பான்மையை உடைக்கும் என்று நமக்கு சொல்லித் தருகிறது.
அதே மாதிரி இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அவர் இந்த தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறார். எப்படி அந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு இடத்துல வெளிப்படுதுன்னா, அவர் கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நபித்தோழர். அவருடைய முகத்தோற்றம் அவ்வளவு அழகாக லட்சணமாக இருக்கக்கூடிய முகத்தோற்றம் இல்லை. அதனாலேயே மக்கள் அவரை தூற்றுகின்ற நிலைமையில் இருக்கிறார். அவருக்கு முகத்தோற்றம் இல்லை, செல்வம் இல்லை, ரொம்ப பணக்காரர்லாம் இல்லை, காசு பணம் இருந்தா கூட ஏதாவது 4 பேர் வந்து மதிப்பான், அதுவும் இல்லை. இப்படி எல்லா வகையிலையும் பின்தங்கியவராக இருக்கிறார். மனம் நெருக்கடிக்கு உள்ளாகியவராக இருக்கிறார். அவர் பேர் ஜாஹிர். ரசூலுல்லாவுக்கு ஆனா ரசூலுல்லாஹ்விடத்துல அவ்வளவு நெருக்கம். ரசூலுல்லாவுக்கு ஊர்ல இருந்து வரும்பொழுதெல்லாம் அன்பளிப்புகளை எடுத்து வருவார். மதீனாவுக்கு வந்து அங்கே வியாபாரம் செய்வார், சந்தையில நின்று வியாபாரம் செய்வார். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அவர் அந்த பக்கம் திரும்பி வியாபாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால இருந்து வராங்க. வந்து அவருடைய கையில இப்படி விட்டு அவருடைய பிடரிய பிடிச்சிடுறாங்க. பிடரிய பிடிச்சிட்டா திரும்ப முடியாது. இப்படி போயிட்டு லாக்க போட்டுட்டா என்ன ஆயிடும், அப்படியே திரும்ப முடியல. முட்டுறாரு, மோதுறாரு, ஒண்ணுமே தெரியல. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, விளையாடுறாங்க அவர்கிட்ட. தன் எல்லாரும் புறக்கணிக்கிறான், எல்லா ஊர்ல உள்ளவங்கள நம்மளை ஒடுக்குறான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவரோடு விளையாடுகிறார்கள். சந்தையில நிக்கிறாங்க, மார்க்கெட்டு. இவரை பிடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் மை யஸ்ரில் அப்த், இந்த அடிமையை யாராவது விலைக்கு வாங்கிக்கிறீங்களாப்பா, இந்த அடிமையை யாராவது விலைக்கு வாங்கிக்கிறீங்களாப்பா. நிக்கிறது எங்க, மார்க்கெட்டு, சந்தை. சந்தையில இப்படி ஒரு ஆளை பிடிச்சிட்டு யாராவது விலைக்கு வாங்கிக்கிறீங்களா, விலைக்கு வாங்கிக்கிறீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அவர் முட்டி போது யாரு யாரு யார் யாரோ வந்து நம்மளை பிடிச்சிட்டா அவ்வளவுதான், நமக்கு எது என்னவோ ஆக போகுதுன்னு அவரு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டு வேகமா திரும்புறாரு. ரசூலுல்லாஹ் தான் நம்மளை பிடிச்சிருக்கிறாங்க, விளையாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே முண்டாம அப்படியே நின்னுறாரு. ரசூலுல்லாஹ் விட்டுட்ட உடனே அவர் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாரு. அந்த வார்த்தை அவருடைய மனதில் இருக்கின்ற வேதனையை பிரதிபலிக்கும். அல்லாஹுடைய தூதரவர்களிடம் அவர் கேட்கின்றார், அல்லாஹுடைய தூதரவர்களே, வல்லாஹி தஜிதுனி காசிதா, உங்கள்கிட்டையும் நான் மட்டமானவனா போயிட்டனா அப்படிங்கிறார். அந்த வார்த்தையின் வழியை பாருங்கள். உங்கள்கிட்டையும் நான் மட்டமானவனா போயிட்டேன்னா, இந்த ஊர் தான் இதுவரை என்ன இழிவா பேசிக்கிட்டு இருந்துச்சு, தூட்டிக்கிட்டு இருந்துச்சு, என்ன விரட்டிக்கிட்டு இருந்துச்சு, என்ன மதிக்காம இருந்துச்சு, என்ன ஒரு பொருளாகவே கருதாம இருந்துச்சு. நீங்க என்ன மதிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப நான் உங்கள்கிட்டையும் மதிப்பில்லாதவனாக போய்விட்டனா வந்து கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் மனவேதனைப்பட்ட அந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்திய அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்திற்கு ஒரு மருந்தை கொடுக்கிறார்கள். இந்தல்லாஹி அன்த காலின், யாருப்பா உன்னை மட்டமானவன் சொன்னது, உன்னை யாரு மட்டமானவன் சொன்னது, உன் இடத்துல ஒண்ணு இல்லைன்னு யாரு சொன்னது, நீ எதுக்கு உதவாதவன் யாரு சொன்னது, நீ அப்படியெல்லாம் இல்ல, அல்லாஹ்விடத்துல நீ தான் காஸ்ட்லி. இந்தல்லாஹி அன்த காலின், ஓ அளவுக்கு மதிப்பு யாரும் இல்லை, அல்லாஹ்விடத்துல நீ தான் மதிப்பு மிக்கவன். அத தாழ்வு மனப்பான்மை அப்படியே உடைக்கிறாங்க. உன் உள்ள வந்து ஒடுங்குதா, உன்னை மதிப்பு இல்லாதவன் யாரும் சொல்றானா, உனக்கு நாம எதுக்குமே உதவாததுன்னு உன் மனசு சொல்லுதா, அப்படிலாம் இல்ல, நீ தான் அல்லாஹ்விடத்துல ஒசத்தி. அதை புரிஞ்சுக்கன்னு அந்த தாழ்வு மனப்பான்மையை அங்கே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் விட்டு அடிக்கிறார்கள். இப்ப நாம நம்முடைய தாழ்வு மனப்பான்மை இது போன்று வரும். எதுக்குமே நம்ம உதவாதவனா இருக்கிறோமே, எதுக்குமே ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில சாதிச்சதே இல்லையே, எல்லாம் கஷ்டம், எல்லாம் தோல்வி, அடிக்கு மேல அடி, சோதனைக்கு மேல சோதனை, எழுந்திருக்க முடியாம இருக்கிறோமே. இப்படி எல்லாம் மன அழுத்தம் வருகின்ற பொழுது அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு உதவுவான், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற எண்ணத்தை நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். லாபமோ நஷ்டமோ, வெற்றியோ தோல்வியோ, இன்பமோ துன்பமோ, அல்லாஹ் இருக்கிறான். எனக்கு இன்பத்தை கொடுப்பவனும் அல்லாஹ், துன்பத்தை கொடுப்பவனும் அல்லாஹ், அவனுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன் என்பதை நாம மனசில் பதிய வைத்து விட்டால் இந்த தாழ்வு மனப்பான்மை உடையும். அப்படியான அந்த தன்னம்பிக்கை எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம எப்படி வளர்ப்பது, அதற்கு மார்க்கம் என்ன சொல்லுகிறது, தன்னம்பிக்கை தொடர்பாக மார்க்கம் நமக்கு என்னவெல்லாம் சொல்லி தருகிறது. தன்னம்பிக்கையை கொண்டு வந்துடலாம், தன்னம்பிக்கைனா என்னன்னு மார்க்கம் சொல்றது அறிஞ்சிக்கலாம், அதை எப்படி கண்டினியூ பண்றது, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. எப்படி அதை நம்ம வாழ்க்கை முழுக்க தொடர்றது. சரி, எல்லாத்தையும் தாழ்வு மனப்பான்மை உடைக்கிறேன், கவலையை மறக்கிறேன், ஆனா 2 நாள் தான் அது தாக்கு பிடிக்குது, 3வது நாள் திரும்ப இந்த டிப்ரெஷனுக்கு போயிடுறேனே, 3வது நாள் திரும்ப இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடுறேனே, எதுவுமே என்னால கண்டினியூவா செய்ய முடியலையே. ஆர்வம் வருது, 2 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது, அதிகபட்சம் 1 வாரம் இருக்குது, திரும்ப அதெல்லாம் மறந்துட்டு
ஒரு காரியத்தை முழுமையா செய்ய முடியாத அளவுக்கு நான் இருக்கிறேனே என்று நினைப்பவர்களுக்கும் மார்க்கம் அழகான ஒரு தீர்வை சொல்லுது. தன்னம்பிக்கையை வளர்ப்பது எப்படி, அதை வாழ்நாள் முழுவதும் தக்க வைப்பது எப்படி என்கின்ற வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.